ஆவடி அருகே நகைக்கடையில் 1.5 கோடி மதிப்பில் நகை பணம் கொள்ளை குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இணைக்கிறார். ஸ்ரீனிவாசன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆவடி அடுத்த முத்தா புதுப்பேட்டை எல்லையம்ம நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் வசிக்கக்கூடிய அதே பகுதியில் கிருஷ்ணா ஜுவல்லரி என்கிற நகைக்கடை மற்றும் அடைவரை நடத்தி வருகிறார். இன்று காலை வழக்கம் போல் கடையை திறந்துள்ளார். வியாபாரத்தை கவனித்து வந்திருந்தார். அப்பொழுது சற்றும் எதிர்பாராத விதமாக சுமார் 11:45 மணி அளவில் வெள்ளை நிற கார் சொகுசு என்ற 4 நபர்கள் கடைக்குள் அத்துமீறி நுழைந்து கத்தி மற்றும் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை வைத்து பயமுறுத்தி அவர் கட்டி போட்டு கடை வெளிப்பக்கம் சற்றரை முழுதாக சாத்திவிட்டு நகை மற்றும் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சுமார் 1.5 கோடி மதிப்பிலான வைரம் மற்றும் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து முத்தா புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் குறித்து புகைப்படம் தற்போது வெளியாகிறது. இது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து சென்ற அந்த கார் கடையின் முன்பு வைத்திருந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகிறது. அந்த காட்சி அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் குற்றவாளியை வருகின்றனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். முத்தா புதுப்பேட்டையில் நகைக்கடை பகுதியில் முத்தா புதுப்பேட்டை போலீசார் சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர். நகைக்கடைக்கு குற்றவாளிகள் காரில் வந்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆவடி அருகே நகைக்கடையில் 1.5 கோடி மதிப்பில் நகை பணம் கொள்ளை குறித்த சிசிடிவி காட்சி வெளியீடு. முத்தா புதுப்பேட்டையில் உள்ள கிருஷ்ணா நகைக்கடையில் உரிமையாளரை கட்டி போட்டு கொள்ளையடித்த சென்ற நபர்கள் நகைக்கடை பகுதியில் முத்தா புதுப்பேட்டை போலீசார் சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நகைக்கடைக்கு குற்றவாளிகள் காரில் வந்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானது.